வணக்கம். ஈழத்துக்கு விமர சுவாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து ஜாது மூலமே சிவமங்கர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 7/6/2026 சிவபணியின் அடுத்த பணியாக ஒரு சிவலிங்கம் வாங்கி வைக்கணும் என்று கணநாளே ஆசை. இருக்கும்போது ஏதாவது நான் செய்து வச்சுட்டு போனால் அது பிரியோசனம்ன்றதுக்காண்டி சிவன் ஹாமினேசர்ன்ற பேரில் ஒரு சிவன் வாங்கி கொடுத்த சிவன் மனு தான் வாங்கி கொடுத்தது. அது நம்மளை செத்த பிறகு நம்மளோட பேர் அதுக்குள்ளே இடிக்கும். அப்பாவுக்கு தெரியும். அது ஒரு தொண்டாத்தான் நான் செய்கிறது. நான் வெளியில் யாருக்கு சொல்லலை. இது என்னுடைய அடையாளம்ன்றதுக்கான நான் இதில் பதிவு செய்கிறேன். மேவை சிவனப்பா பிடிக்கும். சிவகாமி நேசர் குடியிருந்து மேவை சிறப்பாக செய்து முடித்தாங்க சிவதொண்டராக்கள். அவங்களோட ஊண்டுதல் இல்லாட்டி இது சாத்தியமாயிடியாது. எனக்கு இது ஒரு வரமாக தானே நினைக்கிறேன். அது பாட்டுகள் வெளியிட்டாலும் எனக்கு ஒரு லிங்கம் ஒன்று வைக்கணும் என்ற செத்ததுக்கு பிறகு என்னுடைய நான் வச்சு என்ன சொல்லுவாங்க, விதைகள் விதைத்தவர்கள் தூங்கலாம். மரணம் வர்றது இதுதானே, விதைத்தவர் தூங்கலாம் விதைகள் தூங்குமா? இந்த விருட்சமா விழா. அப்போ விதைகள் தூங்காது, விதைத்தவர் தூங்கிடுவார். விதைத்தவர்கள் தூங்கிவிடுவார்கள், விதைகள் தூங்காது, விருட்சமாகும். சிறுதுள்ளி பெருவெள்ளம் சிவகாமினேசர் உண்மையாகவே அங்கே உருவாகினது வரப்பிரசாதம், மக்களுக்கும் வரப்பிரசாதம். கனகாலமாக இருந்தாலும் அது அங்கே ஊண்டி நிற்க பல ஆசை நிவர்த்தி ஆகிட்டு உண்மையாகவே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு வெளிப்படுத்த அளவு இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்லை. அதே நினைப்பாகவே இருந்துச்சு 3 நாள் கூடி. அப்போ இது இந்த பதிவில் இதில் அகம்பாவம் இல்லை. சிவதொண்டர்கள்ற பணி அடியேன்னு சிவன் தொண்டு தான் செய்கிறேன். அப்போ இது வைக்கணுமென்று கணநாள் ஆசை. நான் சிவதொண்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அண்டைய தருணம் தான் நிறைவேறிக்கு. அந்த இடம் கஷ்டப்பட்ட ஏரியா. உண்மையாகவே அது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை வரல. இந்த பதிவில் நான் அதுக்கு அடுத்த கட்டங்கள் அதில் இடங்கள் போடுவேன். கோப்பாவளியில் மதுரை கணபதி என்ற இடத்துல அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்குது. தனி கூடாரம் இல்லை. அங்கே 36 குடும்பம் தான் இருக்குது. 6 ஆம்பளையில் தான் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் பெண்கள் தான். அந்த போஸ்டெல்லாம் பெண்கள் தான் நாட்டியிருக்காங்க. அதுதான் எனக்கு இன்னும் வருத்தத்தை தந்து. அப்படியே அறநெறி பாடசாலை அங்கே நடந்து கொண்டிருக்கு. இது சமயம் சைவ சமயம் அழிக்கப்பட்ட காலநேரத்தில் இருந்த பௌத்தம் சிங்கள ஆதிக்கம், அவங்களோட கொடூரம், அவங்களோட பொய்யான பாடத்திட்டம், அரசியலை கொண்டு பொய்யா பூத்தி தமிழர்கள் அவ்வளோ பொடியை இந்த சிங்களாக்கள் என்றும் எல்டிடி கொண்டும் சொல்லி சைவத்தை அழித்து எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஈழத்துக்கு விமர சுவாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து.